நேற்று கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசணும், இன்னைக்கு வந்து வாசல்ல நிக்கிறோம். ஏக்கா ஏக்கா, யார் இது? பிச்சை மகனா? நொச்ச மகன். உன்னை யாரா கூப்பிட்டாங்க? நேற்று வீரப்பா பேசுனீங்க, இனிமே எங்க அக்காவுக்கும் எனக்கும் ஒட்டு கிடையாது, உறவு கிடையாது அப்படின்னு பேசுனீங்க. இன்னைக்கு நான் வீட்டு வாசல் வந்து நின்று அக்கா அக்கான்னு கூப்பிட்டுருக்கீங்க. டேய், உன்னை கூப்பிட்டேன் நானே. இப்போ எதுக்கு நீ வந்தீங்க? இங்க நடக்கிற கூத்த பார்க்கலாம் தான் வந்தேன். குளிச்சியே? வேற ட்ரெஸ் போட வேண்டியது. நம்ம டவல் கட்டின்னு வந்து ஆடி வந்து நின்று இருக்க. டவலை பிடிச்சி எடுக்க போறேன் பாரு. அது இருக்கட்டுமா, இப்போ எதுக்கு உங்க அக்காவை கூப்பிட்டுருக்க? அந்த விஷயத்துக்கு வா, பிளேட்டை மாத்தாத. இந்த பாரு, நாங்கள் அக்கா தங்கச்சி இப்படிதான். இன்னைக்கு அடிச்சுப்போம், நாளைக்கு குடிப்போம். அதை பற்றிலாம் நீ ஒன்றும் கேட்க தேவையில்ல. அப்படியா? அப்போ வந்து நாளையிலேருந்து பெரியமா வீட்டுக்கே போவாத, பெரியமா கிட்டே பேசாத, யார்கிட்டயும் பேசக்கூடாது. இனிமே நம்மளுக்கு சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு நைட்டெல்லாம் தூங்காம புலம்பி இருந்தது யாரு? இவன் வேற சும்மா இருக்க மாட்டேங்கிறானே. இப்போ வந்து அப்பா வந்து சிக்கன் வாங்கி வந்து கொடுத்து, சிக்கன் பக்கோடானா 65 செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனாரு. ஆனா உனக்கு செய்ய தெரியாதே. அதனால இப்போ பெரியமாவை கூப்பிட்டு செய்ய சொல்ல போறேன். அதுக்கு நீங்க வந்து நின்னுக்க. ஐயோ, நம்ம ராஜதந்திரத்தை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டானே இவன். குட்டியோண்டா இருக்கிறான், ஆனால் எவ்வளோ விஷம் பிடிச்சா இருக்கான் பத்தியா? விஷம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாதி சிக்கன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தான் வந்தேன் நான். ஏன் எனக்கு செய்ய தெரியாதா சிக்கன் பக்கோடாலாம்? எப்படி செய்வீங்க பாரு. சிக்கன் பக்கோடா நல்லா இல்லைன்னா தூக்கி மூஞ்சிலே வீசி எரிஞ்சிடுன்னு அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த பயத்தில் தானே வந்திருக்கீங்க. உங்க அக்கா கிட்ட ஹெல்ப் கேட்டேன். ஒத்துக்குங்க. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? ஈகோ தடுக்குதா? ஈகோ தடுக்க ஒன்றும் தடுக்கல. படா போயிட்டு ஸ்கூல் டைம் போகுது, கிளம்போ. எங்க வேலையை நாங்கள் பார்க்குறோம். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நானே செய்கிறேன், எங்க அக்கா கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுக்காம பரவாயில்ல, தன்மானம் குறைஞ்சாலும் பரவாயில்ல சொல்லிட்டு உங்க அக்காவை கூப்பிடுறீங்க பத்தியா சமைக்கிறதுக்கு. அதனால நாங்க தப்பிச்சோம். நடத்துங்க. மைதே ஓடி போயிடு, அடி வாங்காத என்கிட்ட. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே. புள்ள பூச்சிலாம் நம்மளை எப்படி அசிங்கப்பட்டது பாரு. அப்புறம் 8 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பணும். லேட் ஆச்சு வச்சுக்க, பின்னி எடுத்துருவோம், ஓடி போயிடுமா ஐடியா. அந்த பள்ளி இன்னும் தூங்கி வைக்கா. அவளை எதுவும் கேட்காதீங்க. காலையில் எழுந்து உங்களுக்கு கடைக்கெல்லாம் போய் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். நான் குளிச்சுட்டு ரெடியாக நிற்கிறேன். என்கிட்ட வந்து கத்துவா. ஏன்னா நான் தானே ஏமாந்துடுவேன் உங்களுக்கு. படா ரொம்ப பேசாத படா. ஏமா ஒரு வழியாக போயிட்டான். மானத்தை வாங்கி வச்சிருவோம் போல தெரியுமா. கூப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது? எங்கன்னா வந்து எட்டி பார்க்கறத பற்றியா? இதுக்கு இருக்கிற திமிரு ஆனால் யாருக்கும் இருக்காது. தங்கச்சி தானே, ஏதோ ஒன்று பேசின்னு போயிட்டா. இருக்கட்டும், மன்னிக்கலாம், மறந்துடலாம், அதெல்லாம் எதுவும் கிடையாது. விஞ்சன்ஸ் வச்சு அப்படியே உட்காந்துருக்குற உள்ளே என்ன பண்ணி தொலைவிட்டு. நமக்கு சரியாக சமைக்க தெரிய மாட்டேங்குது. அதனால அதுக்கு வந்து கையை நிற்க வேண்டியதாக இருக்குது. ஏக்கா வரையா இல்லையா இப்போ நீ? ஐயோ கோவப்பட்டமே. அப்புறம் சரி தரமான சொல்லிச்சுன்னா, ஏக்கா கோமதி அக்கா இருக்கியா இல்லையாக்கா? ஏண்டி வாசல நின்று கத்தின்னு இருக்க? நீ இவ்வளோ நேரம் வீட்டுக்குள்ள இல்லையா? நான் மஞ்சள் தூளும் பச்சை மிளகா வாங்கி கடைக்கு போனேன். நான் போனது நீ பார்க்கலையா? நம்ம 10 நிமிஷம் தான் ஆகுது. ஐயோ பூட்டி இருக்க வீட்டில் தான் கத்தினு வந்த மாதிரி நேரமா? அதான் ஆளே வரல வெளியில. என்னடி விஷயம்? அது ஒன்றும் இல்லைக்கா. ஒன்றும் இல்லையா? சரி தள்ளு. ஐயோ இது வேற படுத்துது பண்ணும்ல. அதை நான் எப்படி சொல்றது இதுக்கிட்ட? என்னடி சிக்கன் செய்ய போறியா? ஆமாக்கா, எங்கள் வீட்டுக்கார வாங்கியிருக்கா. 1 கிலோ வாங்கியிருந்தாரு. கொஞ்சம் 1/2 கிலோ குழம்பு வை, 1/2 கிலோ வந்து சிக்கன் பக்கோடா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. மதியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு வர சொல்லியிருக்காரேன். ஆமாக்கா, பக்கத்தில் தான் எங்கே வேலையா, புது வீட்டில் பெயிண்ட் அடிக்கிற வேலை. வேலையை முடிச்சுட்டு மதியானம் சாப்பிட்றதுக்கு வரேன், செஞ்சு வைன்னு சொல்லிட்டு போனார். போய் வேலை ஆரம்பிங்க. மணி இப்போயா எவ்வளோ ஆச்சு? போ வேலை ஆரம்பி. நான் எப்படி தான் சொல்லுவேன்னு தெரியலையே. அக்கா சிக்கன் குழம்பு கூட நான் எப்படியோ ஒன்று குத்து மதிப்பாக கணக்கு வச்சு செஞ்சிருவேன். இந்த சிக்கன் பக்கோடா எனக்கு செய்யவே தெரியாதுக்கா. இது செய்ய தெரியாதா? ஆமாக்கா, அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்லு. அடுப்புலாம் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி தரேன். அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சிக்கன் பக்கோடா மட்டும் செஞ்சு கொடுக்க. ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது. துணியெல்லாம் வர வைக்கணும், மாவாட்டுற வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது. நான் சொல்கிறேன் எப்படின்னு அதேமாதிரி செஞ்சுக்கோ. அக்கா நீ ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் அதை செய்யறதுக்குள்ள எனக்கு வரும் டவுட், 1008 டவுட்டு. இதில் மஞ்சத்தூள் போடணுமா, இதில் கடலை மாவு போடணுமா அப்படிலாம் நிறைய டவுட் இருக்கா. அந்த டவுட்லேயே வந்து எனக்கு செய்ய முடியாது. இதை அப்புறம் நான் சொதப்பிடுவேன். இதில் வேறு எங்கள் வீட்டுக்காரர் என்னை எதிர்த்து பேசாது. என் வீட்டுக்காரர் இத்தனை நாளில் சொல்லிட்டு போயிருக்காரு, சிக்கன் பக்கோடா மட்டும் நல்லா தூக்கி மூஞ்சிலே போட்டுருவேன்னு. தங்கத்துறையா அப்படி சொல்லிட்டாரு? ஆமாக்கா, அவர் தான் சொன்னார். அவர் அப்படி பேச மாட்டாரு. நேற்று நைட்டு இட்லிக்கு ஒரு சட்னி அரைச்சி கொடுத்தேங்க்கா. அது சாப்பிட்டதுலேருந்து அவர் ரொம்ப கோவமாக இருக்காரு. என்ன சட்னி அரைச்சேன்? அதெல்லாம் எதுக்குக்கா, விடுக்கா. நீ முதல்ல சிக்கன் பக்கோடா மட்டும் செஞ்சு கொடுக்கா. சொல்லு, நீ என்ன சட்னி அரைச்சி நான் செஞ்சு போனவா? நேற்று நைட்டு மாவு வந்து இட்லி சுட்டுட்டாக்கா. சட்னி அரைக்கிறதுக்கு தேங்காய் வாங்கலான்னு போனா கடைக்கு. தேங்காய் இல்லையா, காலையில் தான் வர சொல்லிட்டாங்க. சரி வீட்டில் கருணக்கிழங்கு தான் இருந்தது. கருணக்கிழங்கு அறுத்து போட்டு கொஞ்சோண்டு உடச்சக்கடலை போட்டு பச்சை மிளகாய் வச்சு அரைச்சிட்டாக்கா. அதை சாப்பிட்டுதாக்கா என் வீட்டுக்காரர் என்ன திட்டினே இருந்தார் நைட்டு ஃபுல்லாக. நாக்கெல்லாம் அரிக்குது, வாயிலாம் அரிக்குது, தொண்டை அரிக்குது சொல்லிட்டு. எனக்கு பண்ண முடியும், இருக்கிறத வச்சு செய்யன்னு சொல்கிறாரு. எதுனா வேணா சொன்னேன். வீட்டில் கருணக்கிழங்கு தான் இருந்தது, அதை சட்னி அரைச்சி கொடுத்தேன். அது தப்பா? பாவி மனுஷன் எப்படி சித்திரவதை பண்ணுறா பாரு. இதெல்லாம் நம்ம கூட தான் பிறந்ததானு தெரியலையே. கருணக்கிழங்கு வச்சு எவனோ சட்னி அரை பண்ண, அதை வதக்குனே இல்லையா? இல்லைக்கா வதக்குனா கம்மியாகிடும் சொல்லிட்டு அந்த கருணக்கிழங்கு சுருங்கி போயிடல. அதனால் நான் அப்படியே போட்ட பச்சையாவே. ஐயோ
நாக்கெல்லாம் அப்படியே நம்ம இன்னுமே சும்மா கையில் அத்தாலே கையில் அப்படி அரிக்கும். இதில் சட்னி அரைச்சி கொடுத்துக்கிறா பார்த்தியா? இவ்வளோலாம் வச்சு குடும்பம் நடத்துகிறான் பாரு, அவனை உதைக்கணும் தங்கத்துறைய. சரிக்கா, அந்த கதையை விடுக்கா. கொஞ்சம் சிக்கன் பக்கோடா மட்டும் செஞ்சு கொடுக்க. உனக்காக இல்லடி, உன் குழந்தைங்களுக்காக, உன் வீட்டுக்காரனுக்காகவும் நான் வேணா செஞ்சு தரேன். நீ பண்ண வேலைக்கு உனக்குலாம் செஞ்சே தர மாட்டேன் நான். சரிக்கா, அவங்களுக்காக மட்டும் நீ செஞ்சு கொடு, எனக்காக செஞ்சு தரல. போ அடுப்பு பற்ற முதல்ல எண்ணெய் ஊற்றி காசு இந்த 2 நிமிஷத்தில். சிக்கன்லாம் கழுவிட்டே இல்லையா? அதெல்லாம் கழுவிட்டேங்க. மஞ்சத்தூள்லாம் போட்டு 3 வாட்டி நல்லா 4 வாட்டி அலசி எடுத்து வந்திருக்கேன். இந்த குழந்தைங்களை என்ன பாடாப்படுத்துறேன், புருஷங்காரன் என்ன பாடுபடுத்துறாப்ப. சரி போ அடுப்பு பற்ற வை. நின்றுக்காத, கண்ணத்துக்கு நிற்காத, கடுப்பாகுது. பேசு உன் நேரம் இல்லை, என்னென்ன பேசணுமோ பேசு. சரிக்கா அதை அடுப்பு பற்ற வைக்கிறேன். இந்த ராது எங்கே தான் தலை தெறிக்க ஓடி எனக்குன்னு தெரியல. என்னது சிக்கன் எங்கே வச்சுட்டு போயிருக்குது? நேடி பெரிய பொண்ணு இந்த பக்கம். அது ஒன்றும் இல்லைக்கா, வீட்டில் கரண்ட் இல்லை, ஷட் டவுன் போல இருக்கு இன்னைக்கு. வீட்டில் இருக்க முடியல. ஃபேனை போட்டால் குளிரும், ஃபேன் இல்லைன்னா வந்து போவோம். கரண்ட்டு தான் ஆஃப் ஆயிடுச்சு. கொஞ்சம் வீட்டில் உட்காரில் பார்த்தா இருக்க முடியல, புழுங்கி போகுது. அதான் காத்தோட்டமாக இங்கே வந்துட்டேன். சிக்கன் வேணும் வச்சிருக்கியா? சிக்கன் செய்ய போறியா? சிக்கன் கிரேவியா இல்லை சிக்கன் 65யா? நான் வாங்கடி ராதிகா வேணும் வச்சிருக்கிறா. சிக்கன் 65 செய்யணுமா? சிக்கன் பக்கோடா 2 ஒன்று தானேக்கா? சிக்கன் 65 சிக்கன் பக்கோடா? ஆமாண்டி 2 ஒன்று தான். அப்புறம் ராதிகா அதெல்லாம் செய்ய தெரியுமா? செய்ய தெரியாதுடி, என்ன செஞ்சு தர சொல்லியிருக்கா. அதுக்கு தான் அடுப்பு பற்ற வைக்கிறேன்னு போயிருக்கிறா கட்ட திங்கத்துக்கு. நேற்று அவ்வளோ பேச்சு பேசிச்சு, ஏன் நீ செய்ய தர ஒத்துக்கினேன்? அதே செய்ய சொல்ல வேண்டியது தானே? பாசம் கிடையாது, நேசம் கிடையாது. முன்னாடி ஒரு பேச்சு பேசுகிறாங்க, பின்னாடி ஒரு பேச்சு பேசுகிறாங்க, அப்படிலாம் பேசி நின்றுது. அவள் அப்படி தாண்டி பேசுவா, புரிஞ்சு தள்ளுவா. மனசுக்குள்ள எதுவுமே இருக்காது, வஞ்சம் இல்லாதவ. அவளை பற்றி எனக்கு தெரியாதா? கொஞ்ச நேரம் கோவமாக இருப்பா, அதுக்கப்புறம் தானே அவளே வந்து பேசுவா. அவள் பேசுறதுலாம் ஒரு விஷயமா எடுத்துக்க மாட்டேன். பரவாயில்லக்கா, அக்கா தங்கச்சின்னா இப்படிலாம் இருக்கணும். எனக்கு எதுனா ஒன்று அவள் தான் வந்து நிற்க போறா, அவளுக்கு எதுனா ஒன்று நான் தான் போய் நிற்க போகிறேன். இதில் வந்து வஞ்சம் வச்சு நடி பண்ண போகிறான். அக்கா தங்கச்சியாக பிறந்தாச்சு இந்த உலகத்தில், சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும். ஊர் 2 பட்டா யாருக்கும் கொண்டாட்டன்னுவாங்களே, அந்த மாதிரி நாங்கள் சண்டை போட்டால் வேடிக்கை பார்த்து எல்லாம் கை கொட்டி சிரிப்பாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை, ஒரு உதவி அப்படின்னு வச்சுக்கேன், ஒருத்தர் வரமாட்டாங்க. அவள் தான் வருவா எனக்கு, அவளுக்கு நான் தான் போவேன். அக்கா நீ யாருக்கா சொல்கிற? என்னைய சொல்கிற? ஒருத்தர் வரமாட்டாங்க கை கொட்டி சிரிப்பாங்கன்னு? நான் ஒன்றும் சொல்லடி, பொதுவாக சொன்னேன். ஓஹோ, பொதுவாக சொன்னியா? நான் என்ன நினச்சிக்கிட்டேன். அடுப்பு பற்ற வச்சாச்சு, கடையை வச்சாச்சு. கடையை சூடானோம்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். அக்கா அப்புறம் என்ன பொண்ணு சொல்லுக்கா? சொல்கிறேன்டி. யாரு பெரிய பொண்ணா? எப்படி வந்த? வாடி. இப்போதாக்கா வந்தேன். என்ன சிக்கன் தடாபுடல் சமையல் அன்னைக்கு? ஆமாண்டி. சாப்பிட்டியடி? கல்ல டிஃபன் ஏதாவது சாப்பிட்டே இல்லையா? சாப்பிட்டேக்கா, 4 இட்லி சாப்பிட்டு வந்தேன். 4 இட்லி தான் சாப்பிட்டியா? வா வீட்டில் இட்லி இருக்கு, கொஞ்சம் சட்னி இருக்கு, நைட்டு வச்ச சட்னி, கருணக்கிழங்கு சட்னி சாப்பிட்றியா? எது கருணக்கிழங்கு சட்னியா? பரவாயில்லையே, டிஃப்ரெண்ட் எதாவது செஞ்சுருக்கேன், நல்லா இருக்குமா? எடுத்துன்னு வா சாப்பிடலாம். ஒரு 3 இட்லி வச்சுதுனா போதும். பெரிய பொண்ணு சொன்னா கேளு, வேணான்னு சொல்லு. பரவாயில்ல, அந்த சட்னி எப்படி காலி பண்ணுறதுன்னு பார்த்துனே இருந்தேன். நாய்க்கு போட்டு இல்லாமல் இது என்ன பண்ணுறது தெரியாமல் இந்த பெரிய பொண்ணு சிக்கியிருக்கா, அவளை கொடுத்துடலாம். 3 இட்லி பக்கம் 4 இட்லி வச்சுட்டாரடி, வேணான்னு சொல்லு. ஏன்க்கா அப்படி சொல்கிற? பாசமாக கேட்குதுக்கா, வேணான்னு சொன்னால் மனசு கஷ்டப்படாது. அதுக்கு நீ பாவம் பார்த்தோன்னா கஷ்டப்பட போகிறது நீ தான். என்னக்கா சொல்கிற? சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், ஒழுங்காக வேணான்னு சொல்லு. ஏன்க்கா நீ கூட இந்த மாதிரி கட்டணம் பிடிச்சலாம் மாறிட்ட பற்றியா? எது கட்டணம் முடிச்சோலா? சரி எப்படியோ போங்க, என்கிட்ட வந்து எதுவும் கேட்கக்கூடாது, புரியுதா? அவள் கொடுப்பா, நீ சாப்பிடு. இப்போ நாக்கு எரியுது, மூக்கு எரியுது, நாக்கு அரிக்குதுன்னு வாய் அரிக்குது, எதுவும் சொல்லிப்பாரு. கொட்டை எடுத்து மண்டை எடுத்து பழக்கிறேன். என்னக்கா சொல்கிற? அரிக்குமா? கை அரிக்கும், வாய் அரிக்கும், எல்லாம் அரிக்கும் சொல்கிறிய? என்ன பண்ணி வச்சிருக்குது அது மாதிரி? அது கருணக்கிழங்க பச்சையாக இருக்கு, சட்னி வச்சிருக்கா. நைட்டு சாப்பிட்டா அவன் வீட்டுக்காரன் கடுப்பில் இருக்கான். இப்போ சாப்பிட்டு நீயே கடுப்பாக போகிற. தேவையா உனக்கு இது? கட்டின பழத்துக்கு அவன் ஒன்றும் போய்க்கிறான், உனக்கு என்ன தலையெடுத்த? நல்ல வேலை சொன்னியக்கா. ஏதோ பாசமாக கேட்குதே சொல்லிட்டு சாப்பிட்டு இருந்தேன்னா துண்டைக்கான துணிக்கான ஓடி இருப்போம் போல இருக்குக்கா. ஐயோ, சும்மா கையில் அறுத்தாலே அந்த கண்ணக்கிழங்கு அப்படின்னு நமிக்கும். இன்னும் பச்சை வேற போட்டு அரைச்சிருக்குதா? இது என்ன ஜென்மக்கா இதெல்லாம்? தங்கச்சியாக போயிட்டாலே எதுவும் பேசக்கூடாது, நானே பல்லு கட்சின்னு இருக்கேன். நீ வேறு கும்பல் வேணா சொல்லு, இட்லிலாம் வேணா, சட்னி வேணா சொல்லு. சாப்பிட்டு வந்துட்டேன் சொல்லு. நல்ல வேலை சொன்னக்கா. ராதிகாக்கா, நான் காலையில் இட்லி சாப்பிட்டு வந்தேன்ல, அதுவே நெஞ்சு கறிக்குதுக்கா, வேணாங்க்கா. ஏன்னா இப்போ தான் நீ சாப்பிட்றேன்னு சொன்னேன், யாரும் சொல்லி கொடுத்தாங்க இதெல்லாம் உங்களுக்கு? இல்லைக்கா யாரும் எதுவும் சொல்லிக் கொடுக்கலக்கா. இட்லி வந்து கூட கொஞ்சம் வடகறி வச்சு சாப்பிட்டேன்னா அப்படியே நெஞ்சு கறிக்குது. அது ஜீரணம் ஆன பிறகு தான் எதுவாக இருந்தாலும் சாப்பிடணும். இல்லைன்னு வச்சுக்கேன் எடுத்துன்னு வரோம் எனக்கு. கூடயே இருப்பாளுங்கம்மா, ஆனால் குழி வெட்டி போடுறாளுங்க. நான் தான் பண்ணுறதுன்னு தெரியல இவளுங்கள. கொச்சிக்கவும் முடியல, சண்டை போடவும் முடியல, கூட பிறந்தவங்களாம் போயிட்டாளுங்க. என்ன பண்ணுறது? நான் ஏதோ பாசத்தில் கேட்டேன், புரிஞ்சுதா? என் பாசத்தை புரிஞ்சிக்கல ஒன்னி. இருக்கட்டுங்க, நீ கேட்டதே நான் 10 இட்லி சாப்பிட்டது சமமாயிடுச்சுக்கா. வேணாக்கா, நீயே பொறுமையாக சாப்பிட்டுக்காதலாம். சரி தப்பிச்சுட்டாலே, நாய்க்கு தான் பொண்ணு இருக்கு. அவ்வளோ கருணக்கிழங்கு வேஸ்ட்டாக போதேன்னு சாப்பிட சொன்னேன். ஓவராக பண்ணுறாங்கம்மா. ஏக்கா கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றுவா? ஊற்று அதுக்குள்ளே இது மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்ச நேரத்தில் இட்லி தந்து எனக்கு கொல்ல பார்த்துச்சேக்கா, நல்ல வேலை காப்பாற்றினேன். சத்தமாக பேசாத, அவளை கேட்ட போகுது. அப்புறம் நான் தான் போட்டு கொடுத்துட்டு நிறுத்திட்டு உட்காந்து சாக்கல. ஆமாக்கா, சரியா? ஆனால் வாயாடியாக இருக்குதுக்கா அவன் தங்கச்சி. என்ன பண்ணுறது? நான் தான் வாயில் அது பூச்சியாக இருக்கிறேன், என் தங்கச்சி அது வாயாடியாக இருக்குது. நீ வாயில் அதை பூச்சியாக்கா? ஆமாடி, நான் இது வரைக்கும் யாருன்னா எதிர்த்து பேசியிருக்கேனா? யாருக்கும் சண்டைக்கு போயிருக்கேனா சொல்லு? நான் வாயில் அதை பூச்சிட்டேன். ஏக்கா என்ன வேற என்ன கற்றுன்னு வரேன்? என்ன இந்த மசாலா டப்பா அப்படியே தூக்கின்னு வா. கடலை மாவு வேணும், அரிசி மாவு வேணும்,
தயிர் கூட வேணும், எடுத்துன்னு வந்துடாதியா. வெங்காயம் தக்காளிக்கா. ஏண்டி சிக்கன் பக்கோடா செய்யறதுக்கு எதுக்கு வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வேணாண்டி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் எடுத்துன்னு வா. சரிக்கா சரிக்கா, அதை எடுத்துன்னு வரேன். தயிர், கடலை மாவு, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா டப்பா, எண்ணெய், எல்லாத்தையும் எடுத்து வந்துக்கா. வேறு ஏதாவது தேவைப்படுதுன்னு பாரு. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா அதில் இருக்குல்லடி. ஆமாக்கா, மசாலா டப்பாலே இருக்குதுக்கா. அதெல்லாம் தீபாவளி பண்டுக்கு வாங்கின பொருள் மொத்தமாக காலியாக போச்சு. இதுதான் மீதி இருக்குது. ஏண்டியா இப்போதானே தீபாவளி வந்தது, ஒரு மாதம் கூட அவ்வளோ, அதுக்குள்ளேயே காலி பண்ணிட்டியா எல்லாத்தையும்? ஆமாக்கா, வரது போகிறதுக்குலாம் சமைச்சு கொட்டினா எங்கேருந்து இருக்க முடியும்மா, எல்லாம் காலி. இதுதான் மீதியே. இந்த கடலை மாவோட காலியாக போகுது. வரது போதுங்களுக்கா? நீ யாருக்கு நான் சமைச்சு அப்படி கொட்டினா? எறா பிரியாணி, எறா 65, அது இதுன்னு சமைச்சுமே. அதெல்லாம் யாரோட பொருள்? எங்கள் வீட்டு மசாலா தான் எல்லாத்தையும் கொடுத்துருவேன். எண்ணெயிலேருந்து எல்லாமே எந்த தான். அப்படியாக்கா? அது சொல்கிறது கரெக்டா? ஆமாண்டி, சமைச்சு மட்டும் தானே தந்த, மற்ற பொருள்லாம் அவ்வளோது தாண்டி. இன்னும் யார் எல்லாருக்கும் சமைச்சு தர சொன்னது? நீ மட்டும் சமைச்சு சாப்பிட வேண்டியது தானே? நீங்கள் தான் வீட்டு வாசல்லே வந்து உட்காந்துருக்கீங்க எல்லாரும், கீதா, ராணி எல்லாரும். எனக்கு கொடுக்காம நான் மட்டும் தனியாக சாப்பிட்டேன்னா என்ன எப்படி சொல்வீங்க? ஒண்டியா சாப்பிட்ற பாரு, கெட்டான பிடிச்சவ, சுயநலவாதி அப்படிலாம் பேச மாட்டீங்க? ஏக்கா, நாங்கள் என்னைக்கு அந்த மாதிரிலாம் பேசியிருக்கோம்? இந்த மாதிரி வந்தவங்களுக்கு போனவங்களுக்கு ஆக்கி போட்டே மொத்த மனுஷமும் காலியாக போச்சு. இதோட அடுத்த தீபாவளிக்கு தான் தீபாவளி பொருள்லாம் தருவாங்க, பண்டு பொருள்லாம். அது வரைக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒன்று எனக்கு இருக்கும்போது தாம் தூம்னு ஆடிட்டேன், மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு உட்காந்துக்கேன். ஏக்கா, இனிமேல் இது ஒரு ஃபஸ்ட்டு தண்ணி கொடுத்தா கூட வாங்கக்கூடாதுக்கா. எப்படி கொடுத்துட்டு சொல்லி கட்டுறது பற்றியா? விட்ரி. சரி, கடையில் எண்ணெய் ஊற்று. ஆமாம், உங்களுக்கு என்ன வந்தது? ஏன் விட்டு போட்டு தானே களி வச்சேன். எண்ணெய் எவ்வளோ ஊற்றா? எண்ணெய் வந்து ஒரு 1/4 கடாய்க்கு மேலே ஊற்றுடி. ஏன் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினாலும் சமைக்க முடியாதா? சிக்கன் பக்கடை வராதா? 1 லிட்டருக்கு எண்ணெய்க்கு மேலே ஊற்றினா தான் வருமா? ஏம்மா உங்கள் இஷ்டம், எவ்வளோ வேணா ஊற்றிக்கோ. எனக்கு தான் வந்தது. அப்போ சிக்கன் பக்கடை நல்லா வரலாம் எனக்கு கேட்காத. அவன் வேறு வந்து மதியானத்துனால நல்லா தூக்கி மூஞ்சில் விசி அடிச்சுடுவான் சொல்லிட்டு போயிருக்கான். அப்புறம் விசி அடிச்சாலும் அடிச்சுடுவான். சரி, அவனுக்காக ஊற்றுறேன். இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து என் வீட்டுக்காரன் ஒரு மார்க்கு மேலே சுற்றுறான். எடுத்து பேசுகிறான், எடுத்து அடிக்கிறதுக்கு வரான். முதல்ல நான் கும்முன்னு குத்துறா கூட கும்முன்னு வாங்கி நிற்பான். என்ன போதுமான்னு பாரு. போதும். ஏன்னா இந்த சிக்கனில் வந்து இந்த மசாலாலாம் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஊற வச்சா தண்ணி நல்லாயிருக்கும். அதுக்கெலாம் டைம் இல்லைக்கா. அப்படியே போட்டு அப்படியே செய். எப்போ டேஸ்ட் வரலாம் எனக்கு தெரியாது. பரவாயில்ல, அது எப்படி இருந்தாலும் சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடு. ஏக்கா, ஏன்க்கா அப்படி பேசுது? இது ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற வைக்கா. பரவாயில்ல, நல்லா தாண்டி இருக்கும். அப்படியே விடு. நீ அதோட அக்கா தானே, வேறு எப்படி இருப்ப? முதல் வந்து 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோ சிக்கனில். மஞ்சள் போட்டு அடுத்தது 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோ. தனி மிளகாத்தூள் தானே அது? ஆமாக்கா, தனி மிளகாத்தூள் தான். போட்டுக்கோ. அது போட்டால் நல்லா கலர் கொடுக்கும். நமக்கு வந்து தனியாக கலர்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோ. அக்கா, மசாலா கொஞ்சம் நல்லா தூக்கலாக போட்டுக்கலாம்க்கா. 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா. ஆமாம், அப்போ தான் வாசனை அப்படியே நல்லா சூப்பராக இருக்கும். அந்த வாசனைக்கு கும்முன்னு சாப்பிட விட்டுறேன். சரி, போட்டுக்கோ. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா போட்டாச்சு. அடுத்தது என்னக்கா போடுறது? தயிர் ஊற்றிக்குவேன். இரு. அதுக்கு முன்னாடி வந்து இது கடலை மாவு இருக்குல்ல, 2 ஸ்பூன் போட்டுக்கோ. அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கோ. கடலை மாவு 2 ஸ்பூன் போட்டாச்சு. அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு பார்த்தியா, அது 2 ஸ்பூன் போட்டுக்கோ. 2 ஸ்பூன் போதுமா? போதும் போடு. ஏதா கொஞ்சம் உப்பு போடுவேன். ஆமாண்டி உப்பு போட்டுக்கடி. உப்பு போடலன்னு வச்சுக்கேன், உப்பு இல்லை பண்ணால் குப்பையில சொல்லுவாங்க பாரு, அப்புறம் குப்பையில தான் போடணும் அதை. கொஞ்சம் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து தயிர் ஊற்றிக்குவேன். எல்லாத்தையும் ஊற்றுக்குவேன். ஏன்னா இவ்வளோ தயிர் வேணாம், 2 ஸ்பூன் தயிர் மட்டும் ஊற்றிக்க போதும். 2 ஸ்பூன் தயிர். மீதி தயிரில் சக்கரை போட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். அது லஸ்ஸி மாதிரி இருக்கும். ஏண்டிய மழையும் சரியான மழையாக பெஞ்சுனுக்குது, சரியான பனியாக வேறு இருக்குது. நீ வேறு தயிரில் சாப்பிடாதடி, சளி பிடிக்க போதே. அதெல்லாம் ஒன்றும் ஆகுதுக்கா எனக்கு. இப்போ நமக்கு வந்து சிக்கன் தயிர் போட்டு சாப்பிட்ற நமக்கு சளி பிடிச்சி போதே. இனி அதை நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம். தயிர் வந்து பச்சை வந்து நீ சக்கரை போட்டு சாப்பிட போகிறேன்டா, சளி பிடிக்க போகுது பாரு இந்த கிளைமேட்டுக்கு. அதெல்லாம் நமக்கு ஒன்றும் சளி பிடிக்காது. உனக்கு வேணுமா சொல்லு, உனக்கு போட்டு தரேன். எனக்கு வேணாமா, எனக்கு இப்போ தான் உடம்பு சரியாச்சு, எனக்கு வேணாம். பெரிய பொண்ணு உனக்கு வேணுமா சொல்லு, நிறைய சக்கரை போட்டு தரேன். எடுத்துன்னு வாக்கா. ஒரு கிணத்துல போட்டு எடுத்துன்னு வா. ஒரு 4 கரண்டி போட்டுக்கோ. தயிர் நல்லா கெட்டியாக இருக்குது. தயிர் வேறு வீட்டிலே போட்டியா தயிர், இல்லை கடையில் வாங்கினியா? தயிரில் எனக்கு புற ஊற்ற தெரியாது. நான் புற ஊற்றினா தண்ணியாக தான் வரும். அதான் நான் புற ஊற்றது கிடையாது, கடையில் வாங்கினதா. அது கெட்டியாக இருக்குது. 2 ஸ்பூன் போதுமா? 4 ஸ்பூன் போடுவா? 4 ஸ்பூனே போடு. சக்கரை கொஞ்சம் ஒரு 8 ஸ்பூன் போட்டுக்கோ. போட்டு நல்லா கலக்கிறது, நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆமாம், நான் வந்து அது இட்லிக்கு தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிடுவேன். சூப்பராக இருக்கும் தெரியுமா? ஆமாடி, நான் கூட சாப்பிடுவேன். அப்படி தான் சாப்பாடில் கூட பசங்க சாப்பிடுவேன் சக்கரை போட்டு. ஐயோ, இதுங்க நடுவில் வந்து நான் மாட்டேங்கண்ணே. சக்கரையில் தயிரில் உப்பு போட்டு சாப்பாடில் போட்டு சாப்பிடுமா? இது என்ன கலன்னு தெரியல, இது என்ன காம்பினேஷன். சரி, தயிரை பத்திரமா எடுத்து வைக்கிறேன். சிக்கன் பக்கோடா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு. சரிக்கா எடுத்து வை. இப்போதான் மளிகை சாமான் காலியாச்சு, அது காலியாச்சு, ஊரில் இருக்கவங்களுக்குலாம் போட்டு காலியாச்சு, காரி முடிஞ்சா. அப்போ கூட இந்த பெரிய பொருளுக்கு எங்கன்னா உரைக்கிதா பற்றியா கட்டையில்? இதெல்லாம் தட்டிட்டு போயின்னே இருக்கணும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கணும். எப்படியா என் மாமியார் ஆக்கிறதையும் சமைச்சு போகிறதையும் சாப்பிட்டு உட்காந்து கிடக்கணுமா? நான் லூசா? சரிங்க, ஒரு மாட்டலாம். கை வச்சு நல்லா கலரு. இந்த மசாலா சிக்கன் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி. ஏக்கா, தண்ணியே ஊற்றுறியாக்கா? 1-2 டம்ளர் ஊற்றிக்குவேன். 2 டம்ளர் வேணாண்டி, ஒரு குடம் எடுத்து ஊற்றிக்க, கரெக்டாக இருக்கும். என்னக்கா இப்படி சொல்கிறீங்க? பின்ன லேசாக தண்ணி தெளிச்சு பிசையணும், புரியுதா? அது தண்ணியே கூட சுத்தமாக அந்த மாவு அதெல்லாம் சிக்கன் கூட மிக்ஸ் ஆகிறதுக்கு தான். தயிர் வேறு ஊற்றிருக்காது, தண்ணியாக இருக்கும். சிக்கன் வேறு தண்ணி இருக்கும். தண்ணி வேணும்னா லேசாக தெளிச்சு மிக்ஸ் பண்ணணும், புரியுதா? கை வச்சு நல்லா கலரு. நம்ம இதுக்கு தான் சமைக்க தெரிஞ்ச மாதிரி எப்படி பேசுது பாரு. ஓவராக தான் சீன் போட்டுதானே. எல்லாம் எங்கள் அம்மாவை சொல்லணும்.
சமைக்க சொல்லி கொடுத்துருந்தா இதுக்கிட்டலாம் நான் வந்து கையை நிற்க வேண்டிய நிலைமை வந்திருக்குமா நமக்கு? ஆமாம், சமைக்கணும் கூட மாட வேலை செய்ய அப்படின்னு சொன்னால் சிட்டா பறந்து ஓடுவல்ல, அதுக்கு தான் இப்போ சிக்கி தவிக்கிறேன் என்கிட்ட. சமைக்க தெரியாமல் முடிச்சு நடக்கிறேன். பாம்பு காதடி அம்மா இதுக்கு நம்ம மனசுக்குள்ளே பேசாமல் நல்லா கேட்குது பிறகு. நல்லா கை வச்சு பேசி. நம்ம மாமியாருக்கு சமைக்க தெரிஞ்சிருந்தாலும் நம்ம தப்பிச்சோம், இல்லைன்னா நம்மளும் இப்படி தான் ஐயப்பம் போல இருக்குது. வீடு வீடாக போய் எனக்கு இது சொல்லிக் கொடுங்க, அது சொல்லிக் கொடுங்க, இந்த குழம்புக்கு சொல்லிக் கொடுங்க, இந்த பொரியல் சொல்லிக் கொடுங்கன்னு நம்ம போய் கெஞ்சிருக்கணும். நல்ல வேலை எங்கள் மாமியார் நல்லா ஆரோக்கியமாக இருக்கட்டும், இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு இருக்கட்டும். போதும் 50 வருஷம் போதுங்க, அதுக்குள்ளே எனக்கு வயசாகிடும். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு மருமகன் ஒருத்தன் வந்துடுவான், அவனை சமைக்க சொல்லிட வேண்டியது தான். எல்லார் வீட்டுக்கும் மருமகன் வந்து சமைப்பா, உன் வீட்டுக்கு வந்து மருமகன் வந்து சமைக்கணுமா? ஆமாக்கா, நான் தான் பொம்பளை குழந்தை வச்சுருக்கேன். என் வீட்டுக்கு மருமகன் தான் வருவான். நல்லா கேட்ரிங் படிச்சவனா பார்த்தா கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். ஆமாம், என் பொண்ணுங்க எப்படி தான் சமைக்க தெரிய போகிறது கிடையாது, எனக்கும் தெரியாது. எங்கள் மாமியாரும் அதுக்குள்ளே மண்டை போட்டுவிடும். அதுக்கப்புறம் அவன் தானே சமைக்கணும், அதான் சமைக்க தெரிஞ்சோன்னா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். நான் கூட சமைக்க தெரிஞ்ச புருஷனா பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அவசரப்பட்டுட்டேன். போதுமான்னு பாரு, நல்லா பேசிட்டேன். என்ன நல்லா சூட வச்சு பாரு, மிதமான சூட்டில் தான் போடணும். அப்புறம் ஸ்லோவில் வச்சு நல்லா வேக வைக்கணும். உடனே போட்டேன்னு வச்சுக்க நடைட்டியில் அது கருகி போயிடும். நான் நல்லா எடுத்து போடுறதுல ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சிருக்கலாம், அவசரப்படுறீங்க அப்படியே. இதே நல்லா தான் இருக்கும், தயிர்லாம் போட்டு டக்குன்னு ஊறிட்டு இருக்கும். விடு விடு, சிக்கன் நக்கி விற்கிறதா தான் வச்சிருக்கேன். அந்த மசாலா நல்லா அது உள்ள இறங்கிட்டு இருக்கும். சோம்பேறிக்கு தோலோட வாழைப்பழம் சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த சோம்பேறி நீ தான் நினைக்கிறேன். சரிக்கா, நான் நல்லா போடுவேன். ஆமாம், போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா கலருவேன். கரண்டி போட்டு கழட்டி வச்சு உடனே மசாலா தனியாக சிக்கன் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. ஏக்கா 5 நிமிஷம் அப்படியே இருந்தால் தீஞ்சு போயிடுமேக்கா. 5 நிமிஷம் ஒரு குத்து வைப்பா சொல்கிறது, ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். ஏமா இதுக்கே சமைக்க தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. இது நம்பி நான் வந்து நின்று சிக்கன் வச்சுக்கிட்டு வந்து போடு போடு, நான் நல்லா போட்டு விடு, அப்படியே பிரிச்ச மாதிரி போடு. இக்கா நல்லா பொண்ணுரமா வச்சுக்கா. திருப்பி போடு. இந்த கரண்டி வர எங்கே வச்சுன்னு தெரியலையே. சரியா போச்சு போ. இன்னைக்கு வந்து சிக்கன் பக்கடை வரப்போது கிடையாது, சிக்கன் தீயல் தான் வரப்போகுது. இவத்தி சும்மாடி. திருப்பி போட்டுடலாம், நல்லா வேகட்டும். கரண்டியை பார்த்தியாக்கா, கத்தியை தூக்கி வந்து வச்சிருக்குது. இன்னைக்கு கரண்டி போய் எடுத்துன்னு வரதுக்குள்ள தீஞ்சு போயிட்டேன். இல்லை திருப்பி போட்டு அப்புறம் போய் எடுத்துன்னு வரேன். எடுத்துரு தட்டில் போட்டுக்கோ. போதுமாக்கா, வந்துட்டு இருக்குமா நல்லா நல்லா உடல வந்துட்டு இருக்கோண்டி. எடுத்துரு. ஏக்கா அந்த சிக்கனை நல்லா வெந்திருக்குதான்னு பாரு. இரு நான் பார்க்குறேன். என்ன சுடுதிரி ஒரு நிமிஷம் இருடி, ஆகட்டும். ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க மாட்டான். அப்படியே கொதிக்க வாயில போட வாய் வெந்து போகுது பாரு. வாசனையே சூப்பராக இருக்குதுக்கா, நல்லா வாசனை தூக்குது. இதில் கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் போட்டு மேலே விட்டுட்டு சாப்பிட்டு வச்சுக்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் அப்படி தான் தருவாங்களுக்கா? ஹோட்டலில் சாப்பிட்ட பழக்கம் தானே நீ கரெக்டாக சொல்கிற? ஆமாம், நான் எந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன்னு தெரியல. நான் இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டதே கிடையாது தெரியுமா. ஏன் காசு மிச்சம் பண்ணுறியா? ஹோட்டலில் போய் சாப்பிட்டா நிறைய காசு ஆகுன்னு. ஏன்னா ஓசியில் வாங்கி கொடுத்தா போகலாம் ஹோட்டலுக்கு. நம்மளே கை காசு போட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் எனக்கு மனசே வராதுடி. ஹோட்டலுக்கு போய் நான் சாப்பிடவே மாட்டேன். ஏமா சரியான கஞ்ச பிசினியாவே இருக்கும் போல இருக்குது. என்ன பண்ணுறது, 2 பொம்பளை பசங்க வச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் வயிற்று கட்டி வாயை கட்டி பணம் சேர்க்க வேண்டியதாக இருக்குது. நகை நெட்டில் போட்டு நான் கல்யாணம் கொடுத்தவில்ல. அதுவும் நல்லா வந்துச்சு. எடுத்து போடு போட்டுட்டு அந்த மசாலா தூக்கி போடு. பரவாயில்ல, ஈஸியான வேலையாக தான் இருக்குது. இதே நம்மளே செஞ்சுட்டு அது ஃபோனை பார்த்து. இதை வேற கையில் காலைல உழுந்து செய்ய சொன்னது ரொம்ப தப்பாக போச்சு. ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இது கிட்டலாம் ஜென்மத்துக்கு பேசவே கூடாதுன்னு நினச்சேன். இந்த சிக்கனால பேச வேண்டியதாக போச்சு. இக்கா சிக்கன் கொஞ்சம் தான் இருக்குது, மொத்தத்தையும் போட்டுருவேன். போட்டு அந்த மசாலா நல்லா வடிச்சு போடு, வேஸ்ட் பண்ணாத அதெல்லாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி மாடலில் வந்து கரண்டி செய்ய சொன்னோம். நல்லா வாட்டமாக தான் இருக்குது. ஏக்கா தையில் கொஞ்சம் சக்கரை போட்டு எடுத்துனோக்கா, எவ்வளோ இருக்கா உட்காந்துக்குது? இருடி கடைசியாக இது மட்டும்தான். இதை திருப்பி போட்டு எடுத்துட்டோன்னு வச்சுக்கேன், அவ்வளோ வேலை முடிஞ்சுது. அதோட அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சிக்கன் குழம்பு நான் வீட்டுக்குள்ள போய் செஞ்சுக்கிறேன். ஓ, சிக்கன் குழம்பு வேறு செய்ய போறியா? ஆமாம், நீ 1 கிலோ கறி வேணும் தரேன். அதில் 1/2 கிலோ மட்டும் சிக்கன் பக்கடை செஞ்சுட்டு 1/2 கிலோ குழம்பு வைக்க சொன்னார். குழம்பு எனக்கே வைக்க தெரியும். ஆமாம், குத்து மதிப்பு நானே வச்சுருவேன். அதுக்கு யாரோட தேவை கிடையாது. ஏன்னா தேவையெல்லாம் இது பார்த்து ரொம்ப ஓவராக பண்ணுவாங்க. அதனால் நானே செஞ்சுப்பேன். ரொம்ப கொழுப்பு தாண்டி. ஆனால் இவளுக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி நிற்க பற்றியா திமுரு தான். ஏக்கா காலையிலேருந்து நம்ம அம்மா ஆளையே காணோம். அப்புறம் உங்கள் மாமியார் ஆளையே காணோம். 2 பேரும் எங்கே போனாங்க? எங்கள் ஊருக்கு போயிட்டாங்களா கொச்சின்னு? அவங்க ஏடி கொச்சின் போகிறாங்க? இங்கே தான் எங்கே இருப்பாங்க, கோயிலுக்குலாம் எங்கே போயிருப்பாங்க. ஆமாம், சிவன் கார்த்திகை மாதம்னா சிவன் கோயிலுக்கு நாயப்ப கோயிலுக்கு எங்கே சுற்றி நடப்பாங்க 2 பேரும். வேற என்ன வேலை இது? அவங்க 2 பேரும் வேற எங்கேயும் போகல, எங்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆமாம், என் மாமியார், உங்கள் மாமியார், அப்புறம் உங்கள் அம்மா 3 பேரும் உட்காந்து கதை பேசினுக்காங்க. அங்கே தான் இருக்கிறாங்களா? வீடு வீடா கதை பேசுறதே ஒரு வேலையை வச்சுன்னு சுற்றுதுங்க மாதிரிங்க. அதுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது. வீட்டில் துணி துக்கிற வேலையை, சோற வைக்கிற வேலையோ எதுவுமே கிடையாது. வீடு வீடாக போய் சுற்றணும், இல்லைன்னா கோயிலாக சுற்றணும். இதுதான் ஒரு வேலையை வச்சுன்னு இருக்குதுங்க. ஏன்டி அவங்களும் நம்மள மாதிரி வயசுருக்கும் போது தேவையான அளவுக்கு உழைச்சி கஷ்டப்பட்டாங்களே. இப்போ வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ கூட அவங்க ரெஸ்ட் கிடைக்கணும். அப்புறம் எப்படி? காலையில் கொஞ்சோண்டு வெங்காயம் எடுத்து கொடுமா, 2 வெங்காயம் அப்படின்னு சொன்னால் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிச்சு. இதான் பிள்ளை ஊர் கதை பேசுறது வேலை பிள்ளைகுது. ஏன் அந்த 2 வெங்காயம் உன்னால் நடத்துக்க முடியாதா? அப்படி கேளுக்கா, வயசானவங்களை எதுக்கு வேலை வாங்குற? உங்கள் வீட்டில் எல்லாமே நீ தான் செய்கிற, உங்கள் மாமியார் நீ வேலை வாங்குறதே இல்லை. ஏன்டி அவங்க ஒரு வேலை செஞ்சாங்க, நான் ஒரு வேலை செய்வேன். அவங்க சாமான் திறப்புனாங்கன்னா நான் அதெல்லாம் எடுத்து வைப்பேன், வீடு பெருக்குவேன். புரியுதா? துணி தச்சோன்னா காய வைப்பேன். மாற்றி நாங்கள் வேலை செஞ்சுப்போம். மொத்த வேலையை அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. சமைக்கிற வேலை மட்டும் தான் அவங்க செய்வாங்க. 2 பேரும் ஒன்றும் குடிக்காளுங்கம்மா. இனிமேல் இவளுங்கிட்ட நம்மளால பேச முடியுமா? அணி ஆக்குறவங்கள ஒன்றா நம்பராச்சு 2 பேரும். யார் இப்போ அணி ஆக்குறோம் பண்ணாங்க? ஏமா உங்களை ஒன்றும் நான் எதுவும் சொல்லலை. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க இப்படி தான் அடிச்சுப்பாங்க, பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் ஒன்றா குடிப்பாங்க. இதுக்கு நடுவில் நம்ம பொண்ணுன்னு வச்சுக்கேன், நம்மளை வந்து விரோதி பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. எப்படியாவது போட்டோம்.
சரி நம்ம வேலை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுகிட்ட கத்தி கத்தி சிக்கன் பக்கோடாலாம் கரிஞ்சு போச்சு. உன் வேலை எனக்கு குறியா இருக்கணும், நீ கத்தா இருக்கணும். உன்னையா நீ வாயாடி எனக்கு சொன்னது? ஆமா, நான் மட்டும் தான் வாயாடா, நீ வாயே ஆட மாட்டேன். ஒரு சிக்கன் பக்கோடாக்கு ஆசைப்பட்டு இதுக்கு நடுவில் சிக்கி தவிக்கிறேன் நான்.